நீங்க நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், நான் என்னோட MacBook Pro வீடியோல இந்த டச் பேர பத்தி பேசியிருக்கவே மாட்டேன். ஏன்னா இதுல அவ்ளோ ஃபீச்சர்ஸ் இருக்கு. இது ஜஸ்ட் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்றதுக்கோ, இல்ல வால்யூம் கண்ட்ரோல் பண்றதுக்கோ இந்த மாரிலாம் இல்லாம, வாய்ஸ் அசிஸ்டன்ஸ்ல இருந்து ஒட்டுமொத்த ஃபங்ஷன்ஸ் கீ பண்ற எல்லாத்தையுமே இதிலிருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். நீ பார்த்த எல்லாத்தையும் இல்லாட்டாலும் ஓரளவு பண்ணிக்கலாம். நீங்க யூஸ் பண்ற ஆப்க்கு ஏத்த மாதிரி அதோட ஒட்டுமொத்த லேஅவுட்டும் மாறிடும். இப்போ நீங்க வீடியோ எடிட்டிங் பண்றீங்க அப்படின்னா மொத்த டைம்லைன்லயுமே அது வந்துரும். அதை நீங்க ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். அதில் உள்ள ஷார்ட்கட்ஸும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்க டாக்குமெண்ட் டைப் பண்றப்போ கரெக்ஷன்ஸ் அண்ட் சஜஷன்ஸும் அதிலே வந்துரும். ஃபாண்ட் ஸ்டைலு, ஈவன் ஈமோஜிஸ் முதல்ல நீங்க அதில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ண ஈமோஜிஸும் அதில் காட்டும். நல்லா இருக்க. ஆனா இப்போ வர MacBook Pro எல்லாம் இதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கு என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னா, ஃபங்க்ஷன் கீஸை மொத்தமா ரிமூவ் பண்ணிட்டு டச் பார் வச்சதால ஃபங்க்ஷன்ஸ் கீ யூசர்ஸ்க்கு இதை பார்த்து பண்ற மாதிரி இருக்கு. அது இல்லாம நிறைய ஷார்ட்கட்ஸும் இதுல யூஸ் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெஸ்ட் ஃபீச்சர். மொத்தமா டச் பாரே ரிமூவ் பண்ணாம ஃபங்க்ஷன் கீக்கு மேல சின்னதா ஒரு டச் பார் கொடுத்தா நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. நீங்க இன்னும் அந்த MacBook Pro வீடியோ பார்க்கல அப்படின்னா ரெஃபரன்ஸ்ல லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்க.